பிசி நம்பர் ஒன்று எடுக்கலாம். இந்த மாதம் பிசியில் ஒரு மெத்தட் வந்திருக்கு. அது மேக்ஸிமம் 34 வந்தும்போது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இன்னுமே ஒரு நம்பர் இருக்குது, அதுவுமே பார்த்துருவோம் எப்படின்னு. நீங்கள் பாருங்கள், 30 இதிலிருந்து இந்த 15 வரைக்குமான இந்த 4 நாள் ரிசல்ட்டை அப்படியே வச்சுங்க. 4 நாள் ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 35 ரிசல்ட்டு. எப்படின்னா இந்த 30 அப்படின்ற நம்பர்லேருந்து 3 நாள் விட்டு பாருங்கள் 35, 3 நாள் விட்டு மறுபடியும் 35. ஸோ இதுதான் கேமு. இது முடிஞ்சுது. எப்போவுமே ஒரு நம்பரு ஒரு மெத்தடு முடியுது அப்படின்னா அதுக்கு முந்தின நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வர நம்பர்லேருந்து அதே மெத்தடு கரெக்டாக வரும். அது எப்படின்னு பாருங்கள். இங்கே 39. ஸோ இந்த 39 3 நாள் விட்டு இந்த இடத்துல 39 இல்லை 34 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வரலை. அங்கேருந்து பாருங்கள், திரும்பவும் இந்த 3 நாள் விட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அங்கேயுமே வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 39. மொத்தம் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் விட்டு வந்திருக்கு. இதுக்கிடையில் இன்னொரு கேம் இருக்குது, அதனால தான் அந்த 10 நாள் வந்திருக்கு. அது பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த 15 இந்த 15 வச்சுங்க. அடுத்து இந்த 12 வச்சுருங்க. ஓகேங்களா? 15 12 இந்த 05மே அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து பாருங்கள் 12ன்ற நம்பர்லேருந்து இப்போ எப்போவுமே எப்படின்னா இந்த 35க்கு மேலே என்ன நம்பர் இருக்கு பாருங்கள், 15. அப்போ இந்த கேம் முடியும் போது இருக்கிற இந்த 39ம் இந்த கேமில் ரெண்டாவதாக வந்த நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பரும் கேமில் ஒரே மாதிரி முடியணும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 10ன்ற நம்பரு அடுத்த நம்பர் பாருங்கள், 15ன்ற நம்பரு அடுத்து 10 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்குமே 10ன்ற நம்பருக்கும் 15ன்ற நம்பருக்கும் கேப் எண்ணிக்குங்க. அடுத்து பாருங்கள், இந்த 15 அது கீழவே வந்து முடிஞ்சிச்சு. 10 15 15. அப்போ 30 35 35 15 10 15 ரெண்டுமே பாருங்கள் சேம். சி போர்டு 05, பி போர்டு சேம் நம்பர். ஓகேங்களா? 2 மெத்தட் முடிஞ்சுது. அப்போ இது கீழே இருக்கிற 39. அப்போ இந்த 15யும் இந்த 10ன்ற நம்பருக்கும் எவ்வளோ நாள் கேப் இருக்குமோ அங்கேருந்து திரும்பவும் பாருங்கள் இந்த 39. ஸோ இந்த 39 வரத்துக்கு முன்னாடினாலே கரெக்டாக என்ன நம்பர் வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 12ன்ற நம்பர் இருக்குது 30 கீழே. அந்த 12ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 17 அப்படின்னு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாள் கணக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த 17 அப்படின்ற நம்பரில் அதுக்கு அடுத்த நாள் 39 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு 34. ஒரு நாளுமே மிஸ் ஆகலை. கரெக்டாக பாருங்கள், 30க்கும் 35க்கும் 3 நாள் கேப்பு, 39க்கு 34க்கும் 3 நாள் கேப்பு. என்ன அப்படின்னா இந்த 39லேருந்து 3 நாள் விட்டு 34 இல்லை 39 வரும்னு பார்த்தோம். ஆனால் அந்த 39லேருந்து 3 நாள் விட்டு வர வேண்டிய நம்பர் கரெக்டாக 10ன்னு வந்தது. ஸோ இந்த 10 என்ன அப்படின்னா இந்த 35க்கு மேலே இருக்கிற 15. அடுத்த நாள் இந்த 15ன்னு முடிச்சுட்டு கரெக்டாக 4வது நாள் பாருங்கள் இந்த 17 அப்படின்னு வந்திருக்கு. அதிலேருந்து 39, அதிலேருந்து 34. கரெக்டாக இந்த 3 கேம் முடிஞ்சிருக்கு. இதில் மொத்தம் நம்ம எடுத்த நம்பர் எத்தனை? 4. அதாவது 30லேருந்து 15 வரைக்கும். இதில் முடிஞ்ச நம்பரு 15 முடிஞ்சிருச்சு, 30 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 12ன்ற நம்பரு பேலன்ஸ் இருக்குது. இந்த 12ன்ற நம்பரு 17ன்னு வந்திருக்கு. அடுத்து 12 இல்லை 17 திரும்பவும் கேமில் வரும். 17 இல்லை 12ன்ற நம்பரு திரும்பவும் வரும். அதை வச்சு நேற்று கெஸ்ஸிங்குமே வந்து 17 தான் கொடுத்துருந்தேன் இந்த நாள் கணக்கில். ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா இந்த 15க்கு இந்த 4 நாள் விட்டு 17, இந்த 4 நாள் விட்டு 30, இங்கேயுமே 17 வரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற 39 கரெக்டாக வந்து 34 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 17 இல்லை 12ன்ற நம்பர் திரும்பவுமே பிசியில் வரும்.
ஓகேங்களா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க, எந்தெந்த கேம் முடிஞ்சது, எது வர வேண்டி இருக்குது அப்படின்ட்டு. 30, 35, 35 இது ஒன்று முடிஞ்சது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 15, 10, 15 இது முடிஞ்சது. அடுத்து பாருங்கள் 39 3 கேம் முடிஞ்சுது. 39, 39, 34. இப்போ பெண்டிங் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா 17, 12, ஒரு 12 ஒரு 17 பிசியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இடையில் அந்த 05 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 05ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 05. அப்போ 05க்கு ஒரு 00 இல்லை 05 கண்டிப்பாக வரணும். ஆனால் 55 அப்படின்னு வந்திருக்கு. 55 அப்படின்ற நம்பருக்கு 35, 15 அப்படின்ற நம்பரு அந்த போர்டு 1 வச்ச நம்பரு, அது மெத்தட் வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 05ன்ற நம்பருக்குமே 00BC ஓகேங்களா. பிசியில் 0005 திரும்பவுமே ஒரு 05 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் நம்ம எத்தனை நம்பர் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் இருக்கும் 20ன்ற நம்பரு. இந்த 20ன்ற நம்பரு இங்குமே ஒரு 20ன்ற நம்பரு. ஸோ 25 அப்படின்ற நம்பர் வருமா அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை, வரலாம். ஏன் அப்படின்னா 28ன்ற நம்பரு ஒன்று வந்திருக்கு. 28 அப்படின்னா ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 28 இந்த 05 இந்த ரெண்டுத்தையுமே பார்த்துக்கங்களேன். இந்த 05க்கு ஒரு 08 வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 28க்கு ஒரு 25 வரணும் தான். ஏன்னா போன மாதத்துலேயும் அதே மாதிரி 3 20 வந்திருக்கும் கேமில். அதனால் இப்போ இந்த 2 20 வந்ததுனால அந்த மெத்தட் வந்து கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது. எதுக்குமே 25மே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த 28க்கு 25 வரணும். எப்படின்னா இங்கே பாருங்கள் ஏபி 82க்கு இங்கே 52 வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ பிசி 28க்கு ஒரு 25 வந்து தான் ஆகணும். அதனால் 25மே ஃபாலோ பண்ணுங்கள். 25. ஆனால் நம்ம மெயினாக எடுக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 12ன்ற நம்பர்லேருந்தும் இந்த 05ன்ற நம்பர்லையும். ஏன்னா இந்த 4 நாள் இந்த நம்பரை வச்சு தான் கெஸ்ஸிங்கை எடுத்துருக்கு. இந்த 30லேருந்து இந்த 15 வரைக்குமான நம்பர்லேருந்து தான் நம்ம ஃபாலோ நம்பரை எடுத்துருக்கு. ஓகேவா. பாருங்கள் 5 நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செட் எடுக்கணுன்னா இந்த 12, 17 எடுக்கலாம். இல்லை அடுத்த செட் எடுக்கணுன்னா 05, 00 எடுக்கலாம். அப்படி இல்லை இது ரெண்டுமே தேவையில்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 25 மட்டும் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு எது ஐடியா இருக்கோ அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதில் 3 நம்பர் கேமுக்குள்ளே வரணும். 3 நம்பர்னால் இந்த 12, 17 ரெண்டுமே வந்துருச்சு. அதில் ஒரு நம்பர் தான் வரணும். ஆனால் இந்த 05, 00 வந்து 1 தான் வந்திருக்கு 05ன்னு. அதனால் இந்த 2 நம்பருமே கேமில் வரணும். அதனால் மேக்ஸிமம் இந்த 05, 00ன்றதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தா ஒரே நம்பர் தான் 25. அதனால் இந்த ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறதுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு இல்லைன்னா போர்டு 2, 7 வரும்போது மட்டும் இதை ப்ளே பண்ணுங்கள். 0ன்ற நம்பர் கேமில் வரும் அப்படின்னும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 நம்பராவது கேமில் வரும்.